வெல்கம் டு வெட்டனரி ஃபேக்ட்ஸ். ஐ எம் டாக்டர் ஆர் தியாகராஜன். நான் இந்த பதிவில் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறது என்னன்னா, மனிதர்கள் சாப்பிட்ற எந்தெந்த உணவுகளை நாய்களுக்கு கொடுக்கலாங்கிறத தான் இப்போ சொல்ல போகிறேன். முதல்ல அடித்த தாளிப்பு செய்யாத நாட்டிறைச்சி, கோழி இறைச்சி, ஆட்டிறைச்சி, வான்கோழி இறைச்சி இதெல்லாம் நீங்கள் கொடுக்கலாம். அதுக்கு அடுத்தபடியாக அவித்த ஃபிஷ், மீனை கொடுக்கலாம். அதுலேயும் தாளிப்பு செஞ்சுருக்கக்கூடாது, எண்ணெயை போட்டு தாளித்து செய்யாமல் நீங்கள் வெறும் பாயில் பண்ணி ஃபிஷ்ஷு கொடுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் உப்பு போட்டுக்கலாம். இந்த ஃபிஷ்ஷை கொடுக்கும்போது அதில் உள்ள முள்ளெல்லாம் நீக்கிடணும், இல்லைன்னா போய் உள்ள சிக்கிக்கும். அதுக்கு அடுத்தபடியாக பாயில்டு எக்கு கொடுக்கலாம். அப்புறம் காய்கறிகள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னாக்கா பூசணிக்காய், கேரட்டு, பீன்ஸு, பாலக்கீரை இதெல்லாம் அதிக அளவில் நீங்கள் கொடுக்கலாம். ஆனால் பாயில் பண்ணியிருக்கணும். பச்சையாக கொடுக்குறது ரொம்ப ரொம்ப தப்பு. ஒட்டுண்ணி வியாதிகள் வர்றதுக்கு சான்ஸ் அதிகம். பழங்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆல்ரெடி முந்தைய பதிவில் நான் சொல்லியிருக்கிறேன், விதை நீக்கப்பட்ட ஆப்பிளை நீங்கள் கொடுக்கலாம். அதுவும் மாடரேட் அமௌண்ட் கொடுக்கணும். வாழைப்பழத்தில் பொட்டாசியம் அதிகமாக இருக்குது. அதனால் நல்ல வளர்ந்த பெரிய நாய்களுக்கு 2 அல்லது 3 வாழைப்பழமோ, சின்ன நாய்களுக்கு 1 வாழைப்பழமோ கொடுக்கலாம். அதிகமாக கொடுக்கும்போது அது பொட்டாசியம் அளவு அதிகம் ஆகிறதுனால லோ பிபி வந்து பாதிக்கப்படுது இந்த நாய்கள். அதனால் நம்ம மாடரேட் அமௌண்ட் தான் நம்ம பனானா கொடுக்கணும். நம்ம காலையில் எந்திரிச்சோன்னு குடிக்கிற ஓட்ஸ் கஞ்சி அதுக்கு கொடுக்கலாம். தயிர் சாதம், அது வந்து மிடில் கிளாஸ் பீப்புள் இப்போ எல்லாருமே டாகு கொடுக்குறது தயிர் சாதம் தான். ஒரு முட்டை காலையிலையும் ஈவினிங்கில் ஒரு முட்டையும் தயிர் சாதமும் கொடுத்துட்றாங்க. ஸோ தயிர் சாதம் வந்து ஒரு ஸ்டேபிள் ஃபுட்டாக இருக்குது டாகுக்கு. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்துக்கிட்டிங்கன்னா பீட்ரூட் ரொம்ப கம்மியான அமௌண்ட்டு தான் கொடுக்கணும். அதுக்கு அடுத்தபடியாக கோகனட், தேங்காயும் குறைந்த அளவு கொடுக்கலாம். இது இல்லாமல் வீட் பிரெட்டை அதிகமாக கொடுக்கக்கூடாது. அதில் இருக்கிற ஈஸ்ட் அதிகமாக கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அதில் உள்ள ஈஸ்ட்டு உணவு குழாய்க்குள்ள போய் பெருகிடுது. அது பெருகி அது டைஜஸ்ட் ஆகாத பிரெட்டை நொதிக்க வச்சு ரொம்ப பெருசாகிடுது, எக்ஸ்பேண்ட் ஆகிடுது. அதனால் உணவு குழாயில் அடைப்பு ஏற்படுது, ஒரு எமர்ஜென்சி சர்ஜரி பண்ணுற மாதிரி நிலைமைக்கு கொண்டு போகுது. அதனால் வீட் பிரெட் அதிகமாக கொடுக்கக்கூடாது, கொஞ்சமாக கொடுக்கலாம்.